படம் ஆகிக்கலாம், சீரியல் ஆகிக்கலாம், எல்லாத்துலேயுமே ஒரு சிருஷ்டிக்கும். இன்னொரு படத்துலேருந்து இன்னொருக்கு கொப்பி அடித்தா கொண்டு வராங்க. இப்போ பழைய காலத்து படங்களை சொல்லுவாங்களாம், அது உணர்ச்சிபூர்வமாக எடுத்திப்பாங்க அந்த படத்தை. என்னதான் வில்லுக்கு கேரக்டர் இருந்தாலும் ஹீரோ கேரக்டர் இருந்தாலும் அது ஒரு உணர்ச்சிபூர்வமாக ஒரு கதையாக இதை எடுத்திப்பாங்களாம். இப்போ வந்து உணர்ச்சிபூர்வமாக இருக்காங்க இல்லையா, எல்லா படத்தையும் இன்னொரு படத்துலேருந்து காப்பி பண்ணியும் அவங்களுக்கு என்ன சிந்தனைக்கு வருதோ அதை படமாகவும் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு நாடகத்தில் இருக்கிறாங்க கூட ஒரு படத்தில் இருக்கிற ஒரு கேரக்டரில் இது வந்து உருகிருப்பாங்க. இதனால் யாரை பூந்து கவனிக்க போகிறாங்க சரியா, அவங்க வந்து அந்த துண்டை எடுத்து நடிச்சிருந்தாலும் அந்த பட கேரக்டர்கிட்ட அவங்க அனுமதி கேட்டு தான் அந்த துண்டை கொஞ்சம் காப்பி பண்ணி எடுத்திப்பாங்க. அதை எதுக்கு நம்ம இது செய்ய? இப்போ யாரை போல நடித்தா நமக்கு என்னப்பா, அதை எதுக்காப்போ இவ்வளோ பெரிய சீனாக்குறீங்கன்னு எனக்கு உண்மையாகவே புரியலை. ஆனால் சில கொப்பி படங்கள் கொப்பி நாடகங்கள் இன்னும் நடித்து கொண்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இதை எவ்வளோ தான் பார்த்தாலும் அது கொப்பி தான், இன்னொரு படத்துலேருந்து எடுக்கப்பட்ட கொப்பி தாண்டி நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கு பார்க்குறது விடவே முடியல. ஏன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் அதுக்கு அடிமையாயிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.